மகாலிங்கம், சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன? இன்னும் 2 மணி நேரமே இருக்கக்கூடிய சூழலில் அங்கே செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் குறித்த முதற்கட்ட விவரங்களை பதிவு செய்யுங்கள். கார்த்திகேயன், ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. இதற்காக பல கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிரடிப்படை போலீசாரும் ஒரு பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அந்த சூழலை கையாளுவதற்கு காவல்துறை தயாரை கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அதே போல உள்ளே தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை, பார்வையாளர்களும் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து சோதனைகளுக்கு பிறகே வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. எனவே ஒரு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது இன்று ஒரு முக்கியமான நாள். சட்டமன்ற நிகழ்வில் கிட்டத்தட்ட 29 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது எம்எல்ஏக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் இன்று எம்எல்ஏக்கள் எது மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த கொறடாக்கள் நேரடியாக சட்டப்பேரவை தலைவரிடம் சென்று தங்களது கட்சியின் எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்று கடிதத்தை கொடுப்பார்கள். அதற்கு பிறகு சபாநாயகர் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை பதிவு செய்து கொள்வார். அப்படி பதிவு செய்து கொண்டால் மட்டுமே ஒருவேளை அக்கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் ஆதரவாக இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த எம்எல்ஏக்கள் அவருடைய பதவி சஸ்பெண்ட் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் என பார்க்கப்படுகிறது. 11 மணிக்கு நேரடியாக இந்த கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே சபாநாயகர் எதற்கான இந்த கூட்டத்தொடர் தொடங்கி இருக்குது என்பது குறித்து பேசுவார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தீர்மானம் கொண்டு வர சொல்லி அறிவுறுத்துவார். தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகு அந்த தீர்மானத்தை அவர் ஆதரித்து பேச வேண்டும். அதற்காக சில மணித்துளிகள் ஒதுக்கப்படும். அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அல்லது அவர் கட்சியிலிருந்து ஒருவர் இந்த தீர்மானம் குறித்து பேசுவார். அதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு சபாநாயகர் ஒரு நீண்ட ஒலியை எழுப்புவார். அது எச்சரிக்கை ஒலி. அதற்குள் அனைத்து எம்எல்ஏக்களும் அவரது இருக்கையில் வந்து அமர வேண்டும். பிறகு வாயில் கதவுகள் பூட்டப்பட்டுவிடும். அதில் இருந்து நேரம் என்பது தொடங்கும். பிறகு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை என்பது எண்ணப்படும். அதற்கு பிறகு 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சபாநாயகனுடைய வலது பக்கத்திலிருந்து 6 குழுக்களாக வாக்கெடுப்பு என்பது தொடங்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படும். அவர் எழுந்து நிற்க வேண்டும். பிறகு யார் எதிர்க்கிறார்களோ அவர் எழுந்து நிற்க வேண்டும். அவரது பெயரை செயலர் வாசிப்பார். உள்ளிருக்கக்கூடிய எழுத்தர் குறித்து கொள்வார். இப்படியாக 6 பிரிவுகளாக பதிவு என்பது செய்யப்படும். அதற்கு பிறகு அடுத்த சில நிமிடங்களில் சபாநாயகர் மொத்தமாக கணக்குகளை முடித்துக்கொண்டு இறுதி முடிவை அறிவிப்பார். இதுதான் இன்று நடக்க இருக்கிறது. தற்பொழுது அதிமுகவில் 224 உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவாக இருப்பதாக ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி தனது மனுவில் சொல்லியிருந்தார், தனது மெமரண்டத்தில் சொல்லியிருந்தார். தற்பொழுது அதில் கோவை வடக்கு தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ அருண்குமார் தாம் இன்று பங்கேற்கப் போவதில்லை என்று ஒரு தகவலை சொல்லியிருந்தார். எனவே தற்பொழுது அந்த சூழ்நிலையில் 122 எம்எல்ஏக்கள், அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் கொண்டு வரப்படும் தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிமுக பக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அவருடன் சேர்த்து 11 பேர் வாக்களிப்பார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பான்மையை நிரூபிக்க 117 வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி பெற வேண்டும் அப்படி என்று சட்டப்பேரவை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 117 வாக்குகள், மொத்தமுள்ள 122 பேரில் 117 வாக்குகளை அவர் இன்று பெற வேண்டும். அப்படி பெற்றால் அதிமுக அரசாங்கம் தொடர்ந்து செயல்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது 29 வருடங்களுக்கு பிறகு தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான தருணமாக இன்னும் சில மணி நேரங்களில் ஒரு முக்கியமான தருணங்கள் நடக்கக்கூடும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.